மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு மே 9ஆம் தேதி பத்ம பூஷன் விருது வழங்கப்பட உள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, பிரேமலதா விஜயகாந்த் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். இன்று சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிகவின் தலைமை அலுவலகத்தில் தாகத்தை தீர்க்கும் வகையில், அதாவது இந்த கோடையினுடைய உஷ்ணத்தை தணிக்கும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இந்நிகழ்வில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உட்பட கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அந்த தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார்கள். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்திடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில் பத்மபூஷன் விருது இன்னும் ஏன் வழங்கப்படவில்லை, அறிவிப்போடு நின்று விடுகிறதே என்ற ஒரு கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது ஒரு பதில் அளித்துள்ளார். அதாவது மே 9ஆம் தேதி மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது போல வழங்க இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார். இது 3 நாட்களுக்கு முன்பாக உள்துறை அமைச்சகம் மூலமாக இந்த தகவல் அவர்களுக்கு விடுக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.